திணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காம ஒருத்தவங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடைக்கும். அதனால அவங்க பெரிய அங்கீகாரம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த கேரக்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காக்கா முட்டை படத்துல வந்து சின்ன காக்கா முட்டை பெரிய காக்கா முட்டை. சாதாரணமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பீச் மண்ணில் விளையாட போன ரெண்டு பசங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? மெயின் கேரக்டர்ஸ் வந்து அந்த ரெண்டு பசங்க தான். அந்த பசங்களை சூஸ் பண்றதுக்காக சென்னையில உள்ள ஸ்லம் ஏரியாஸ், அதாவது குப்பம் சைடு உள்ள பசங்களா தேடி மணிகண்டனும் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரும் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம சின்ன காக்கா முட்டையும் பெரிய காக்கா முட்டையும் பீச் பக்கம் மண்ணில் கோயில் கட்டி விளையாடுறதுக்காக போயிருக்காங்க. அந்த டைம்ல டைரக்டர் மணிகண்டன் போயிட்டு, தம்பி நான் உங்களை எதுவும் பண்ணலப்பா, ஒரு போட்டோ மட்டும் தான் எடுக்கிறோம், சினிமா நடிக்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கூப்பிட வந்து நடிச்சு தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எங்க வீட்டில் கேட்டுதாங்க சொல்லுவேன் அப்படின்னு ரெண்டு பசங்களுமே சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பசங்க நார்மலா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டோ எடுத்த 2 மாசத்துக்கு அப்புறமா வந்து அந்த டைரக்டர் மணிகண்டன் அவர்கள் அவங்க அம்மா பாட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க அம்மா அப்பா பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் வந்து உங்க பசங்களுக்கு நாங்க கேரண்டி அப்படிலாம் சொல்லி அந்த பசங்களை அனுப்பி வைக்கிறாங்க. படம் சூப்பர் ஹிட் ஆனிச்சு, நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிச்சு. அதுல முக்கியமா 2015 வருஷத்துக்கான பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் நேஷனல் அவார்டும் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் நேஷனல் அவார்டும் விக்னேஷ் அண்ட் ரமேஷுக்கு கிடைச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்காத டைம்ல அவங்களுக்கு ஒரு சினிமா வாய்ப்பு கிடைச்சு, அதனால அவங்களோட வாழ்க்கையே மாறி இருக்கு. அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்றத ஃபுல் வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். ஃப்ரீயா இருந்தா கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க.